பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம பழனி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இத்தனை நாளா இத்தனை வருஷமா அக்கா கூடவும் மச்சான் கூடவும் அந்த குடும்பத்தோடவுமே நம்ம இருந்தோம். யாருமே நம்மளை புரிஞ்சுக்காம போயிட்டாங்க. இனிமேல் நம்மளும் அவங்கள பற்றி யோசிச்சு நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இத்தனை வருஷமா அக்காவோட வாழ்க்கை அக்கா கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அக்காக்காக நம்ம எத்தனையோ விஷயத்த செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்காகவும் அந்த கடையிலையும் நம்ம அம்புட்டு வேலை செஞ்சுருக்கோம். ஆனால் ஒருத்தவங்க கூட எதுவுமே நினச்சி பார்க்காம நம்மளை அதாவது ஒரு நிமிஷம் கூட யோசித்து பார்க்காம நான் சொல்கிறத எதுவுமே கேட்காம எல்லாருமா சேர்ந்து நம்மளை நம்பிக்கை துரோகின்னு சொல்லிட்டாங்க. இனி நம்ம அவங்கள பற்றி நினைக்கவே கூடாது. நம்ம பொழப்பு என்னமோ நம்ம என்னமோன்னு இருந்துடணும். நம்ம கடையை நல்லபடியாக ரன் பண்ணி நம்ம குடும்பம் குட்டி குழந்தைன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி நினைக்கிறாங்க. இப்போது நம்ம குமார் இருந்துட்டு என்ன சித்தப்பா, என்ன நீங்கள் என்னமோ யோசிச்சுட்டே இருக்கீங்களே, வாங்க சித்தப்பா கடையில் கொஞ்சம் வேலை இருக்குது, பொருளெல்லாம் அடுக்கி வைக்கணும். பாருங்கள் சித்தப்பா, இதெல்லாம் கலைஞ்சி போயிருக்கு. இதெல்லாம் வரவங்களுக்கு கஸ்டமருங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் தானே ஏதாச்சும் மறந்துட்டாங்க அப்படின்னா கூட பார்த்ததுமே ஞாபகம் வரும். வாங்க சித்தப்பா அதெல்லாம் அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சக்திவேல் இருந்துட்டு, டே குமார், நீயும் நல்லா தானே வேலை பார்க்குற. இங்கே பாரு குமார், இனிமே நீ உன் சித்தப்பா கூடயே கொஞ்சம் ஒத்தாசு பண்ணுடா அப்படின்னு சொல்லவும், அதுக்கு என்னப்பா பண்ணிட்டா போச்சு. சித்தப்பா நல்ல நிலைமைக்கு வரணும். நம்ம எல்லாருமே சித்தப்பாவுக்கு உறுதுணையாக நிற்கணும்ப்பா. யாருமே நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எப்பவுமே சித்தப்பா கண் கலங்கி நின்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டே நம்ம பழனிக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. நம்ம மச்சான் குடும்பத்தை மலை போல் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க யாருமே நம்மளை புரிஞ்சுக்கவே இல்லை. நம்மக்கிட்டேருந்து வேலையை மட்டும்தான் வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் நமக்காகவும் வருத்தப்படுறதுக்கும் நமக்காக நல்லது நினைக்கிறதுக்குமே நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது. நம்ம இவங்களை எப்போவுமே நினச்சி பார்க்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது எங்கள் செந்தில் வந்து பயங்கர கோவமாக எங்கள் பழனிக்கிட்ட, என்ன மாமா இப்படி எங்கள் குடும்பத்து மேலேயே இடியை தூக்கி போட்டுட்டே நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவேன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன மாமா எல்லாம் பிளான் பண்ணி தானே பண்ண, திட்டம் போட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சுருக்க. என் அப்பாவை நடுத்தெருவில் விடணும், என் அப்பாவோட கடை ஓடக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்கள் ஆப்போசிட்டில் கடையை போட்டு உங்கள் கடையை டெவலப் பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு டாம் டூம்னு குதிக்கிறாங்க எங்கள் செந்தில். இதை பார்த்த இங்கே நம்ம சக்தியில் இருந்துட்டு, டேய் கண்ட நாய் எல்லாம் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கு, டே குமார் அவனெல்லாம் வெளியே போக சொல்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் பழனி இருந்துட்டு, டே மாப்பிள்ளைங்களா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதுவுமே பேசவே தேவையில்ல மாமா, நீ பண்ண வரைக்கும் போதும். இனிமேல் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு ஒட்டும் உறவும் கிடையாது. எப்பயாவது மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு வந்துட போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் பயங்கர கோவமாக கத்தவும் உடனே நம்ம பழனி இருந்துட்டு, டேய் நீயே இந்த அளவுக்கு பேசுகிறப்போ நான் இனிமே எந்த அளவுக்கு இருக்கணும்? இனிமே நீங்களும் நானும் எந்த ஒரு உறவும் கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற உறவு இன்னையோட வெட்டு போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி சொல்லவும் உடனே செந்தில் வந்து பழனி மேலே கையை வச்சிடுறாங்க. உடனே இதை பார்த்த நம்ம சக்திவேல் இருந்துட்டு செந்தில பல்லார்னு ஒரு அறை விட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சண்டையில் மாட்டிக்கிறாங்க. உடனே நம்ம பழனி தயவு செஞ்சு சும்மா இருங்க, இங்கே பாருடா செந்தில், அதான் உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிட்டுல, இதுக்கப்புறம் எதுக்காக இங்கே நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? நீ யாரோ நான் யாரோன்றப்போ என் இடத்துக்கு நீ வராதடா, போடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் வந்து நம்ம பழனி செந்தில சொல்கிறாங்க. இப்போது செந்திலுமே பயங்கர கோவத்தோடு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது சக்திவேல் இருந்துட்டு, பாத்தியாடா அந்த குடும்பத்துக்காக ஓடனியே உழைச்சியே, யாராவது ஒருத்தவங்களாவது உன்னை பற்றி யோசிச்சு பார்த்தானுங்களா? எப்படி பாம்பு மாதிரி சீர்றானுங்க பார்த்தியா? அப்போவே சொன்னேன், என் பேச்சை கேட்கல. எப்படியோ இப்பயாவது உனக்கு புத்தி வந்திருக்கே. கடைசி வரைக்கும் அவங்க கூட இருந்திருந்தா அப்படின்னா நடு தெருவில் விட்டுட்டு போயிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் சொல்கிறாங்க. குமாருமே, ஆமாப்பா நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. எப்படியோ சித்தப்பாவுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு போல, அதனால தான் அந்த சனித்தங்களை விட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே பலன் இருந்துட்டு, சரி குமார் நீ அதை பற்றியெல்லாம் எதுவும் பேசாத, நம்ம வேலை என்னமோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவுக்குமே பயங்கரமாக கோவம் வருது. ஏங்க அந்த செந்தில அடித்து போடுறது தானே, எதுக்காக அடியை வாங்கிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சுகன்யா எதுக்காக அடி தடியெல்லாம், நம்ம வேலை என்னமோ அதை பார்க்கலாம் சுகன்யா, நீ அதை பற்றி எதுவும் பேசாத, எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம கோமதி பழனியை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி இப்படியே எல்லாரும் உக்காந்துக்கிட்டே இருக்கீங்க, சாப்பிட்றதுக்கு யாருமே வரமாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லவும் உடனே கோமதி இருந்துட்டு, ஏய் என்னடி உனக்கு இப்போ பசி எடுத்துடுச்சா, இப்போ கொட்டிக்கணும் உனக்கு, அவ்வளோதானே,
போய் போட்டுன்னு சாப்பிடுடி, எதுக்காக உயிரை வாங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னத்த எதுக்கு எடுத்தாலும் என்னை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் சாப்பிடலன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டேன், அதுக்கும் திட்டுறீங்க, காஃபி கொண்டு வந்து கொடுத்தா விஷம் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயில் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் சரவணன் வராங்க. நீ விஷம் கொடுக்குறதாண்டி, நீ மட்டும் இல்லை, யாரையுமே இங்கே நம்பவே முடியாது, உயிருக்குயிராக பாசம் வச்சு நாங்கள் எல்லாருமே இத்தனை நாள் ஒன்றா இருந்த பழனி மாமாவே இப்படி ஒரு இடியை இறக்கிட்டு போயிட்டாரு. நீ எம்பிட்டு தூரண்டி. அம்மா, இந்த வீட்டில் உள்ள யாரையுமே நம்ப முடியாதுமா, முக்கியமாக இதோ இங்கே நின்றுக்கிட்டு இருக்காளே இவ்வளோ நம்ப முடியலை அப்படின்னு சொல்லவும், டேய் என்னடா நீ ஏதோ புதுசாக சொல்கிற போல அப்படின்னு சொல்லவும், அம்மா நான் புதுசாலாம் சொல்லலைம்மா, இவ எவ்வளோ பெரிய கேடு கெட்டவ, எவ்வளோ பொய்க்காரி அப்படிங்கிறத இப்போ உனக்கு சொல்கிறம்மா. பழனி மாமா பிரச்சனையில் எதுவுமே என்னால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. இந்த மயில் சரியான ஃப்ராடுமா, குடும்பமாக சேர்ந்து நம்ம குடும்பத்தவே ஏமாத்திருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா சொல்கிற சரவணா, நீ ஏன்டா புது இடி என் தலையில் தூக்கி போடுற அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, இவ கூடலாம் என்னால் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுமா, அதான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இவளை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வரலான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே நம்ம கோமதி நெஞ்சு மேலே கையை வச்சுக்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, என்ன என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, மயிலக்காவை எதுக்காக அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வரணும், அப்படி என்ன அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு மாமினா, அவ சரியான ஃப்ராடுமா, அவ படிச்சிருக்கான்னு சொன்னால, எம்ஏ முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அப்படியெல்லாம் அவள் முடிக்கவே இல்லை, அவள் 12ஆம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம மீனா கோமதின்னு எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா சொல்கிற சரவணா அப்படின்னு சொல்லி கோமதி கேட்கவும், ஆமாம்மா இதுக்கே இப்படி ஷாக் ஆகுறே, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, இவளோட வயசு என்ன தெரியுமா, என்னை விட 2 வயசு அதிகமா, எனக்கு அக்கா முறை ஆகுது, இதெல்லாம் மறைச்சி நம்ம குடும்பத்தவே ஏமாற்றி அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க இவளை நம்ம வீட்டில் தள்ளி விட்டுட்டாங்க, இவ போனால் போதும்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து ஒட்டுமொத்த விஷயத்தையுமே சொல்கிறாங்க. எல்லாமே ஓகே தாம்மா, ஆனால் இந்த மயில் குழந்தை விஷயத்தில் கூட ஏமாத்திட்டாமா, இவ உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, இவ படிப்பு விஷயம் எனக்கு தெரிய வந்தது, அதனால தான் இவ கூட ஒன்று சேர்ந்து வாழவே கூடாது, இவ பொய் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்காக என் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக இவ பொய் சொல்லிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி பொய் சொல்லி நம்ம குடும்பத்தவே ஏமாற்றி இந்த வீட்டுக்குள்ளே வந்தவம்மா. டாக்டர்கிட்ட போனதுமே எல்லா உண்மையுமே வெளியே வந்துருச்சு, டாக்டருமே இவ ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம கோமதிக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. டே என்னடா நம்ம குடும்பத்துக்குள்ள மட்டும் இப்படியேடா நடக்கணும், ஏய் மயில் என்னடி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க, இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாடி அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, இனிமேல் நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அத்தை. அம்மா அவள் சொல்கிறத மட்டும் நம்பவே நம்பாதம்மா, இவ பொய் சொல்கிறா, இவ வாயை திறந்தாலே பொய் தாம்மா, இவ பொண்ணு கிடையாது, பொய் பிசாசு இவ, இனிமே இவ ஒரு நிமிஷம் கூட இவ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு. டேய் இருடா, பொறுமையாக இருடா, ஐயோ யாரை நம்புறதுனே தெரியலையே, எல்லாரும் நெஞ்சில் அம்ப பாய்க்கிறாங்களே, ஐயோ நான் இந்த வீட்டில் இருக்கிறதா இல்லை இருக்கக்கூடாதான்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம பாண்டியன் வீட்டுக்குள்ளே வரவும், பாண்டியன் வந்து ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. கோமதி கடையில் வியாபாரமே இல்லை, ஒட்டுமொத்த எல்லா கூட்டமும் பழனி கடைக்கு தான் போகிறாங்க, நம்ம இனிமேல் நடுத்தெருவுக்கு வந்த மாதிரி தான், நான் கூட அவனுக்கு முன்னாடி நம்ம பொழைச்சி காட்டிடலாம், கம்பீரமாக வாழ்ந்து காட்டிடலான்னு நினச்சேன், ஆனால் மொத்த வாடிக்கையாளரையுமே அவன் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கினான் கோமதி, இனிமே ஒருத்தனும் நம்ம கடைக்கு வரமாட்டான், ஏதோ ஒருத்தவங்க 2 பேர் வந்தாங்க, அம்புடே கடையில் சும்மா தான் உட்காண்ட்ருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட கோமதிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க, என் வயிறு பற்றிக்கிட்டு எரியுதுங்க, ஏன்னா இப்படியெல்லாம் நமக்கு நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே சமயம் மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறாங்க, ஐயோ மயில் விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப வருத்தப்படுவாங்களே, ஐயோ சரவணோட வாழ்க்கை கெட்டு போகுதுன்னு நினச்சா கண்டிப்பாக இவங்க தாங்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே எப்படி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, என்ன கோமதி நம்ம கடையோட பொழப்பே போயிடுச்சு, கடைக்கு வருமானமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏங்க கடையை விட இப்போ நம்ம சரவணனோட வாழ்க்கை தாங்க முக்கியம், இந்த மயில் எம்பிட்டு போய் சொல்லியிருக்காங்க தெரியுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழுதுகிட்டே நம்ம கோமதி சொல்கிறாங்க. இங்கே மயிலுக்கு மரண பயமாக இருக்குது, ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. ஐயோ முடிஞ்சு
இனிமே நம்ம ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க போறது கிடையாது. எல்லாம் முடிஞ்சுச்சு. நம்ம வாழ்க்கையே இப்போ கேள்விக்குறியா ஆகப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் மரண பயத்தோட, பதட்டத்தோட இருக்காங்க. இப்போ கோமதி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க, இவ படிக்கவே இல்லையாங்க. 12ஆம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம இவளுக்கு வயசு சரவணனை விட 2 வயசு அதிகமா இருக்காங்க. இவ மூத்தவளாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்ட பாண்டியன் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன கோமதி? என்ன சொல்ற நீ? அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இப்பதான் சரவணன் எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான பொய் சொல்லியிருக்காளாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் என்னென்னமோ பொய்யெல்லாம் சொன்னாலாங்க. அதான் கர்ப்பமா இருக்குன்னு சொல்லிட்டுலாம் பொய் சொல்லியிருக்காங்கங்க. நான் கூட இவ உண்மையாவே கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டு ஊர்ல உள்ள எல்லா சிறுக்கிங்ககிட்டயும் பெருமை பீத்திக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போனதும் இவ கர்ப்பமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ உண்மையா கர்ப்பமா இருந்திருந்தா தானே டாக்டருமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவளே ஃப்ராட் வேலை பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம சரவணன் நெஞ்சடிச்சு போயிடுறாங்க. டே சரவணா, சாரி, நம்ம பாண்டியன் வந்து நெஞ்சடிச்சு போயிடுறாங்க. இப்போ சரவணன் வந்து, அப்பா நீங்கள் எதுக்காகவும் கலங்காதீங்கப்பா, நான் தைரியமாக தான் இருக்கேன். இவ கூட வாழ்றதை விட நான் தனியாகவே வாழ்ந்துருவோம்ப்பா. இவ கூட ஒவ்வொரு நாளும் வாழ்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குப்பா. இவ தலைமால கல்லை எடுத்து போட்டுட்டு போகிறதுக்கு கூட அஞ்ச மாட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா சரவணா சொல்கிற? மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. ஐயோ மாமா, நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் நான் இல்லை மாமா. ஏதோ அப்போது தெரியாமல் என் அம்மாவும் என் அப்பாவும் அப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க. எனக்கு கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக தான் பொய் சொன்னாங்க. மற்றபடி வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லவும் உடனே பாண்டியன் பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏய் நிறுத்துப்பா, என்னப்பா இதெல்லாம் அசிங்கமா இல்லை? இந்த குடும்பத்தில் உள்ள ஒருத்தவங்களோட முகத்திலையும் இப்போ தான் தெரியுது போல. என்னப்பா இது? உன் கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே உங்கள் அப்பா அம்மா ஏமாற்றுவாங்களா? எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்கீங்க, இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கீங்க. ஓ, ஒரு டைமு சென்னையில் ஹோட்டல் புக் பண்ண சொன்னால் நீ 27,000 ரூபாய் ஹோட்டலில் ரூம் புக்கிங்கு. ஆனால் நீ வெறும் 5,000 தான் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ண. அங்கே போய் பார்த்தா தானே அம்புட்டு காசு ஆகுதுன்னு சொல்லி தெரியும். அப்போவே நான் தெரிஞ்சுட்டு இருந்திருக்கணும். நீ படிக்கலை அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுட்டு இருந்திருக்கணும். அப்போது நாங்கள் ஏதோ யதார்த்தமாக தெரியாமல் நடந்த தப்பு அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக விட்டாச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கீழ்த்தரமாக குழந்தை விஷயத்துலையும் போய் சொல்லியிருக்கப்பா. மயிலு, உன்னை மாதிரி ஒரு பொண்ணை நான் எங்கேயுமே பார்த்ததில்லப்பா. மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, ப்ளீஸ் மாமா. என் கல்யாணம் என்னப்பா உன் கல்யாணம்? அப்போது சரவணன் கல்யாணம் நடக்கிறதுக்காக அவன் பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறான், இல்லை கவர்மெண்ட் வேலையில் இருக்கான், எங்களுக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்குன்னு சொல்லி உன்னை உங்ககிட்ட பொய் சொல்லி நாங்கள் கல்யாணத்தை பண்ணிட்டு வந்தோமோ? இல்லைல்ல, எங்களுக்கு என்ன இருக்கோ அதை சொல்லி தானே உங்கள் வீட்லேயும் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். என் பையன் யார் பேச்சுக்குமே போக மாட்டான். சண்டை வம்பு தும்புன்னு சொல்லிட்டு எதுக்காகவும் போக மாட்டான். நான் என்ன சொல்கிறேனோ அதை தட்டாமல் நான் பேச்சு கேட்டு நடப்பான். அப்படிப்பட்ட பிள்ளை. நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக உன் கழுத்தில் தாலியை கட்டி உன்னை அவனோட பொண்டாட்டியை ஏற்றுக்கணும். அப்படிப்பட்டவனோட வாழ்க்கையை இப்படி குடித்தோண்டி புதைச்சிட்டியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியாப்பா? ஒருத்தர் இல்லாமல் நம்பிக்கை துறவு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உனக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா என்ன வேணாலும் போய் சொல்லுவீங்களா? ஒரு குடும்பத்தவே ஏமாத்திருக்கீங்க. இதெல்லாம் உனக்கு தப்பாக தெரியலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. இதை கேட்டதுமேங்க நம்ம மயில் ரொம்பவே அப்படியே அழுகுறாங்க. மாமா ப்ளீஸ் மாமா, நான் சொன்னது எல்லாமே பொய் தான். அதுக்கு நான் இப்போ மன்னிப்பு கேட்டுறேன். இதுக்கப்புறம் நான் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா நம்பவே நம்பாதீங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் நம்ம கடைக்கு இவங்க அப்பா வந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, நம்ம கடையில் எம்புட்டு பணத்தை திருடி இருக்காங்க தெரியுமா? என் கண்ணாலே பார்த்துருக்கேன். அப்போது இவகிட்ட போய் கேட்டேன், எதுக்காக உன் அப்பா கல்லாலெல்லாம் பணம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஏன் என் அப்பாலாம் திருடுறதே கிடையாது, என் அப்பா மேலே அபாட்டமாக பழி போடுறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பேச்சு பேசினா தெரியுமாப்பா? இவளும் இவ அப்பனும் கடையில் உள்ள எல்லா பணத்தையும் திருடணும், எல்லா பொருளையும் அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போய் பதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான்ப்பா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அப்பா ஒரு நாளுமே ஒரு வேலையை செஞ்சது கிடையாது. ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் மாதத்துலேயே எடுத்துகிட்டு போனார். ஆனால் இப்போ வரைக்கும் அதுக்கான பணத்தை கொடுக்கவே இல்லை. கணக்கில் எழுதி வைக்க சொன்னால் கணக்கெல்லாம் எனக்கு அதெல்லாம் என் கணக்கில் வராதுப்பா, அதெல்லாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருப்பா. இப்படி எக்கச்சக்கமாக இவங்க போய் சொல்லி ஏமாற்றி திருடின்னு சொல்லிட்டு எல்லா பழக்க வழக்கமும் இவங்க குடும்பத்துக்கே இருக்குப்பா. இவ கூடலாம் என்னால் ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது. தயவு செஞ்சு இவளை இவங்க வீட்டுக்கே அனுப்பிடுங்கப்பா. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லுங்கப்பா. அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவத்துக்கு இவ அவங்க வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
சரவணன் பயங்கர கோவமா கொந்தளிச்சு போய் சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா நான் அவசரப்பட்டு எதுவுமே எடுக்கலப்பா, இதெல்லாம் ரொம்பவே யோசிச்சு நிதானமாக எடுத்த முடிவு. இந்த விஷயமெல்லாம் எனக்கு எப்போவோ தெரியும். இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ வரைக்குமே இந்த விஷயத்த வெளியே சொல்லாமல் இருந்தேன். ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு பொய்யா வெளியே வரப்போ எனக்கு ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. இவ எவ்வளோ விஷயத்த மறைச்சிருக்கா, நம்மளை எல்லாரையுமே முட்டாளாக்கியிருக்காப்பா. இதுக்கப்புறமும் இவ எவ்வளோ பொய் சொல்லுவாளோ, நம்மளை எல்லாரையும் எவ்வளோ ஏமாத்துவாளோ, அதெல்லாம் நினச்சா என்னால் தாங்கிக்கவே முடியலப்பா. இவ கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைப்பா. தயவு செஞ்சு இவளை அவங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சுடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கப்பா, இவ பெரிய படிப்பு படிச்சிருக்கா, படிச்சுட்டு எதுக்காக வீட்டில் சும்மா இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இவளுக்கு டீச்சர் வேலையெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி யார்கிட்டயே பேசி கையை காலை பிடிச்சி இவளுக்கு டீச்சர் வேலை வாங்கி கொடுத்தீங்க. ஆனால் இவ அப்போயாவது உண்மையை சொல்லியிருக்கணும்ல, அப்போ கூட சொல்லலப்பா. இவ நானும் டீச்சர் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கலர் கலராக புடவையை கட்டிக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. அங்கே போயிட்டு பிள்ளைங்களுக்கு என்னத்தப்பா பாடம் நடத்திருப்பாவ. அப்பா இவளே ஒன்றும் படிக்காதவ, ஒன்றுமே தெரியாது இவளுக்கு, இவ எப்படிப்பா அந்த குழந்தைங்களுக்கு பாடம் நடத்திருப்பா. அப்பா இவ சரியான சுயநலவாதிப்பா. இவளை மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுக்கவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக எங்கள் சரவணன் சொல்கிறாங்க. இப்போது நம்ம கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. மீனா மேலே சாஞ்சிக்கிறாங்க. மீனா பாத்தியாடி, மீனா உன்னையாச்சும் நம்பலாமா? நீ உண்மையாக தானே கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் போகிற. இங்கே பாரு மீனா, நீ வேலைக்கு போகலனாலுமே பரவாயில்ல, ஆனால் பொய் சொல்லாமல் எங்களை மனசை கஷ்டப்படுத்தாமல் எங்களை ஏமாத்தாமல் இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அத்தை, நான் எந்த பொய்யுமே இது வரைக்கும் என் மனசறிஞ்சு சொன்னதே இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, ஏ மீனா, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியலடி, எல்லாருமே தலைமலை கல்லை தூக்கி போடுறவங்களாவே இருக்காங்களேடி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்ம மயில் எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பாண்டியன் மயிலோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. இங்கே பாக்கியமும் மாணிக்கமும் வீட்டுக்கு வர வழியில் பேசிட்டு வராங்க. ஐயா என்னையா பிரச்சனையாக இருக்கும், சம்மந்தி உடனே ஃபோன் பண்ணி வீட்டுக்கு உடனே வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. என்னமோ ஏதோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, ஏதாவது தடபுடலாக விருந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, நம்ம போயிட்டு மூக்கு முட்டை சாப்பிட்டு வரலாம் பாக்கியம், வீட்டில் இன்னைக்கு நீ சரியாக சமைக்க கூட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவும், யோ உனக்கு எப்போ பாரு தின்றது மேலேயே தான் நீ ஞாபகமெல்லாம் போகும், நீ கொஞ்சம் கூட அங்கே என்ன நடக்கும் என்ன பிரச்சனை நடக்கும் இல்லை மயில் எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட யோசிச்சே பார்க்க மாட்டேன்ல, எப்போ பார்த்தாலும் தின்றதே தான் உனக்கு நினப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இங்கே பாக்கியமும் மாணிக்கவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுமே இங்கே மயில் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்ற விஷயத்த மட்டும் எங்கள் பாக்கியம் புரிஞ்சுக்கிறாங்க. வந்ததுமே இங்கே பாண்டியன் இருந்துட்டு, என்னங்க எதுக்காக இப்படி பொய் சொல்லி எங்கள் குடும்பத்தை ஏமாற்றி உங்கள் பொண்ணை என் பையன் தலையில் கட்டி வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன சம்மந்தி என்னென்னோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே சரவணன் எடுத்துட்டு, எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க, உங்கள் பொண்ணோட படிப்பு விஷயம், அதுக்கப்புறம் வயசு விஷயம்னு சொல்லிட்டு, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக அதான் மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி சொன்ன விஷயம், இப்படி நீங்கள் சொன்ன போய் எல்லாமே வெளியே வந்துருச்சு, இதுக்கப்புறமும் உங்கள் பொண்ணு இந்த வீட்டில் இருக்க மாட்டா, உங்கள் பொண்ணை கையோடு கூட்டிகிட்டு போயிடுங்க, அதனால தான் வர வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நம்ம பாக்கியம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சம்மந்தி, என்ன இதெல்லாம், அதுக்காக எங்கள் பொண்ணை எங்கள் வீட்டுக்கு வாழ வெட்டியே நாங்கள் கூட்டிகிட்டு போக முடியுமா? ஏதோ அப்படியே அப்போது மயிலோட கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக ஏதோ 2-3 பொய் சொல்லிடுச்சு, இதெல்லாம் பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், என்னப்பா மயில் இதெல்லாம் உன் அம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் சாதாரணமான பொய்யா, எங்கள் குடும்பத்தவே ஏமாத்திருக்கீங்க, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்லவும், உடனே பாக்கியமோ, என்ன சம்மந்தி என்ன மிரட்டுறீங்களா, இங்கே பாருங்கள் சம்மந்தி, நீங்கள் தான் என் பொண்ணை அடித்து கொடுமை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியும்ல, எங்களுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் தெரியும் சம்மந்தி, என்னமோ பேசுகிறீங்க, நாங்கள் அவ்வளோ பெரிய பொய்யை ஒன்றும் சொல்லலை, உங்கள் தலைமையில கல்லை தூக்கி போட்டுட்டோம், அப்படி கல்லை தூக்கி போகிறதுக்கு கூட நீங்களாம் அஞ்ச மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம், இங்கே பாருங்கள் சம்மந்தி, அப்படி ஒரு பாவத்தெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், இங்கே ஏதோ கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் நடக்கிறதுக்காக 1000 பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா, நாங்கள் ஒன்றும் 1000 பொய்யை சொல்ல கிடையாது, சின்னதாக ஒரு 2-3 பொய் சொன்னோம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அதவே பேசிக்கிட்டு இருந்தால் வாழ்க்கை எப்படி நகர்றது, இங்கே பாருங்கள் சம்மந்தி, அதவே சாக்கா வச்சு என் பொண்ணை என் கூடவே அனுப்பணும்னு நினைக்காதீங்க, என் பொண்ணெல்லாம் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன், ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட என் கடமை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் அவளாச்சு அவங்க புருஷன் குடும்பமாச்சு புருஷனாச்சு, இனி என்னெல்லாம் எதுக்காகவும் கூப்பிடாதீங்க, யோ வாயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் கூப்பிட மாணிக்கத்தை கூட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, என்னங்க குடும்பம் இதெல்லாம், மயில் என்னடி உன் அப்பா அம்மா இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறாங்க, கொஞ்சம் கூட உங்களோட பழக்க வழக்கம் எதுவுமே சரியில்லை,
பொய்யா பேசுறீங்க. கொஞ்சம் கூட ஒரு மரியாதைன்றது என்னன்னு தெரியாம அவங்க பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்காங்க. அப்போ பெத்தவங்களுக்கே அக்கறை இல்லாதப்போ, எங்களுக்கு மட்டும் என்னடி அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்க சரவணன் இருந்துட்டு, "அம்மா நீ எதுவுமே டென்ஷன் ஆயிக்காதம்மா. ஏய் மயிலு வாடி" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏங்க எங்கேங்க எங்கேங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "வான்னு சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சரவணன் பயங்கர கோவமா மயில வண்டியில உட்கார வச்சு கூட்டிட்டு போறாங்க. "ஏங்க எங்கங்க என்ன கூட்டிட்டு போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "வாய மூடிக்கிட்டு வா, உன் கூட பேசுறதுக்கு எனக்கு தெம்பு கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மயிலோட அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு இவங்க நம்ம சரவணன் பாட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே பாக்கியமும் மாணிக்கமும் வீட்டுக்கு வரத்துக்குள்ள இங்கே மயில் வந்துடுறாங்க. வீட்டுக்கு உள்ளே போகிறாங்க. மயில் அழுதுகிட்டு இருக்காங்க. மயிலை பார்த்ததுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "ஏய் மயில், என்னடி என்னடி இங்கே வந்து உட்காந்துருக்க? இப்போ தானே நான் உன்னை பேசி அங்கே விட்டுட்டு வந்தேன்." "ஆமாம், என்ன பேசி விட்டுட்டு வந்த? சமாதானம் பேசி விட்டுட்டு வந்தியா? உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு வர. அப்போது அவங்களுக்கு மட்டும் என்ன அக்கறை அப்படி வேண்டி கிடக்கு? நீ பெத்தவ, உனக்கே எந்த ஒரு பொறுப்பும் இல்லை, அக்கறையும் இல்லாதப்போ அவங்களுக்கு என்னம்மா வந்துச்சு? அவங்க என்ன எட்டுனது இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. முடிஞ்சு என் வாழ்க்கையே போச்சு. ஏதோ கையில் காலில் விழுந்தாவது என் வாழ்க்கையை நல்லபடியாக சரி செஞ்சு வச்சுட்டு வருவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் பாட்டுக்கு இப்படி பேசிட்டு வந்தீங்க. மாமா உடனே என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பழனி ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம கதிரும் ராஜியும் ட்ராவல்ஸ் கம்பெனிக்கு போகவும், அங்கே பாருங்க கதிர், இது பழனி சித்தப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லவும், "ஆமாம் ஆமாம் இரு பேசலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டி இங்கே நம்ம கதிர் போய் நிற்கிறாங்க. "ஏண்டா கதிர், நீயும் என்ன உன் பங்குக்கு திட்டலான்னு சொல்லி நிற்கிறியாடா" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஐயோ மாமா அப்படிலாம் இல்லை மாமா, உங்கள் பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் தப்பு பண்ணல, நீங்கள் அப்பாவுக்கு எதிராக எதுவும் செய்யலைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது மாமா. என்ன மாமா நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ தான் நம்ம பழனி வந்து நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. "எனக்கு கடை ஆரம்பிச்சது எதுவுமே தெரியாது. அதே சமயம் கடை இங்கே தான் ஆரம்பிக்க போகிறாங்கன்ற விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லைடா மாப்பிள்ள. இது வரைக்குமே எனக்கு கடை ஓப்பன் பண்ணுற வரைக்குமே எனக்கு தெரியவே தெரியாது. நான் எத்தனையோ டைம் கேட்டேன், ஆனால் என்கிட்ட யாருமே சொல்லலை. ஏன்னா நாங்கள் தான் அந்த கடையை அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்த சொல்கிற வரைக்கும் கூட மச்சானும் அக்காவும் ஏற்றுக்கவே இல்லை. எல்லாருமா சேர்ந்து என்னை நம்பிக்கை துரோகின்னு சொன்னாங்க. கடையை வந்து அவங்க ஓப்பன் கூட பண்ணிட்டாங்க. அப்போ கூட நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் என்ன சொன்னேன் தெரியுமா? நான் என் மச்சானுக்கு எதிராக என்றைக்குமே செயல்பட மாட்டேன். என்றைக்குமே இந்த கடையை நான் நடத்த மாட்டேன். எங்கேயோ ஒன்று பெட்டி கடை வச்சு கூட நான் பொழைச்சிக்கிறேன். ஆனால் நான் இந்த கடையை நடத்த மாட்டேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட நான் சண்டை போட்டேன்டா மாப்பிள்ள. ஆனால் என்னை எதுவுமே புரிஞ்சுக்காம, யாருமே புரிஞ்சுக்காம நம்பிக்கை துரோகி, நெஞ்சில் குத்திட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்பவே மனசு கஷ்டப்பட வச்சுட்டாங்கடா மாப்பிள்ள. சத்தியமாக இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியலடா" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம கதிருக்கும் ராஜுக்கும் கூட அழுவு வந்துடுது. அதுக்கப்புறம், "மாமா நீங்கள் கவலையப்படாதீங்க மாமா, எல்லாமே சரியாயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பழனி இருந்துட்டு செந்தில் வந்த விஷயம், அடித்த விஷயம், உறவே வேண்டான்ற விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கதிருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "எதுக்கு அண்ணன் இப்படியெல்லாம் பண்ணிச்சு? அண்ணனுக்கு தெரியாதா உங்கள் மேலே தப்பு இருக்காது, நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு யாருமே புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க மாமா. நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. கடை வச்சது வச்சாச்சு. நீங்கள் கடையை நடத்துங்க மாமா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எதை பற்றியும் நினைக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்லைடா மாப்பிள்ள, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா. அக்கா அக்கான்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆன கையோட அக்கா கையை பிடிச்சிக்கிட்டு நான் நம்ம வீட்டுக்கே வந்துட்டேன்டா. 30 வருஷமா அக்கா கூடவே இருந்திருக்கேன். அக்கா அக்கான்னு சொல்லிட்டு நான் பாசத்தை கொட்டியிருக்கேன். அந்த வீட்டுக்காக எவ்வளவோ செஞ்சுருக்கேன். கடையில் எம்புட்டோ வேலை பார்த்துருக்கேன். டீ குடிக்கிறதுக்காக ஒரு 5 ரூபா 10 ரூபாய் எடுப்பேன்டா. ஆனால் மயிலோட அப்பாவும் மயிலும் கடைக்கு வந்ததுலேருந்து காசு ஏதாவது காணாமல் போகும். அதுக்கு என் மேலே தாண்டா பழிய போடுவாங்க. இப்படி எப்படியெல்லாம் என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, அசிங்கமும் படுத்திட்டாங்கடா மாப்பிள்ள. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குடா. மச்சானே இப்படி புரிஞ்சுக்காமல் பேசிட்டாரேன்னு சொல்லி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்கே பாருங்க மாமா, அதை பற்றியெல்லாம் நீங்கள் எதுவுமே மனசு நினச்சி கஷ்டப்படாதீங்க. உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சீக்கிரமாகவே அம்மா உங்களை பார்த்து பேசுவாங்க, உங்களை புரிஞ்சுப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "சரிடா மாப்பிள்ள, நான் வரேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து போயிடுறாங்க. ராஜியும் நம்ம கதிரும் ரொம்பவே கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறம் அதே வழியில் நம்ம கோமதி காய் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. கோமதியை பார்த்து நடந்த எல்லாத்தையுமே இங்கே நம்ம கதிரும் ராஜியும் சொல்கிறாங்க. "பழனி மாமா மேலே எந்த தப்புமே இல்லை. பாவம் அவர் கடையே வேண்டான்னு சொல்லியிருக்காரு. கடையை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் கூட எனக்கு இந்த கடை வேணாம், என் மச்சானுக்கும் எதிராகவும் என் அக்காவுக்கு எதிராகவும் என்றைக்குமே நான் இப்படி ஒரு வேலையை செய்யவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவங்கள பேசவே விடலை. பேச விடாமல் அவங்கள வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் எப்படிம்மா மாமா பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க நம்ம கோமதிக்கு. கோமதியுமே ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க. "டே எங்கடா பழனி?" அப்படின்னு சொல்லி கேட்கவும்,
இப்போதாம்மா நடந்து போய்க்கிட்டு இருக்காரு, அதோ போய்க்கிட்டு இருக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம கோமதி டே பழனி பழனின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரத்துல இருந்தே கூட்டிகிட்டு வராங்க. உடனே பழனியுமே நிற்கிறாங்க. உடனே நம்ம கோமதி இருந்துட்டு டே பழனி என்ன மன்னிச்சிடுறா, உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இப்போ தானே புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை நாங்கள் யாருமே பேசவே விடலைல்ல, எல்லா தப்புமே அண்ணனுங்க தான் பண்ணியிருக்காங்க, அண்ணனுங்க தான் அந்த கடையை அங்கே அமைச்சு வச்சுருக்காங்க, உனக்கு கூட அந்த விஷயம் தெரியவே தெரியாதாமேடா, இப்போ தான் கதிர் எல்லாத்தையும் சொன்னான், என்னை மன்னிச்சிடுறா, ஏதோ ஆதங்கத்தில் அப்படி பேசிட்டேன். நம்ம பாண்டியன் ஸ்டோர் கடை எங்கே ஓடாமல் போயிடுமோ, அவர் நடுத்தெருவுக்கு வந்துடுவாரோன்னு சொல்லிட்டு தாண்டா நான் ரொம்ப பயந்துட்டேன், அதனால தாண்டா உனக்கு கோவத்தில் அப்படியெல்லாம் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி நம்ம பழனியோட நெஞ்சில் சாஞ்சிக்கிறாங்க. பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம பழனியுமே பயங்கரமாக அழுகுறாங்க. கண்ணிலேருந்து தண்ணியாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது பழனி இருந்துட்டு அக்கா நான் சொல்ல வரப்போவே நீங்கள் எல்லா விஷயத்தையும் கேட்டிருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காதே அக்கா, அது மட்டும் இல்லாமல் நான் அந்த கடையை எடுத்து நடத்திருக்கவும் மாட்டேன், நான் சொல்ல வரதை யாருமே புரிஞ்சுக்கிற நிலைமையிலே நீங்கள் இல்லையே, என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க, அங்கே அண்ணனுங்க நீ கடையை நடத்தி தான் ஆகணும், யாருமே உனக்காக இல்லை, யாருமே புரிஞ்சுக்கல, இத்தனை நாளாக நீ அந்த இடத்துல அடிமை வேலை செஞ்சு தாண்டா மிச்சம், கூட பிறந்தாலே உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டா, இனிமேல் நீ அங்கே இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லி மனசையும் மாற்றிட்டாங்கக்கா, நான் பேசுகிறத மட்டும் நீங்கள் ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேட்டிருந்தீங்க அப்படின்னா நான் இப்போவுமே உங்கள் கூட தான் இருந்திருப்பேன்க்கா, எல்லாமே கை மீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இப்போது நம்ம கோமதி சரி விடுடா பழனி, யார் பொழைச்சானே, என் தம்பி தானே, நீ நல்லா பொழைச்சா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அதுக்காக உங்கள் கடைக்கு யாருமே வரக்கூடாது, என் கடைக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் எந்த ஒரு கஸ்டமர்கிட்டையும் சொன்னது கிடையாதுக்கா, வரவங்களுக்கு பொருள் எடுத்து கொடுப்பேன், எப்படியோ என்ன சொல்கிறது, ஒரு மிஷின் மாதிரி போய்கிட்டு இருக்கா வாழ்க்கை, மனசுக்குள்ளே கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம கோமதிக்குமே ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன எனக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கோமதி பழனியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம பாண்டியனும் புரிஞ்சுக்கணும். நம்ம அதாவது பழனி பாண்டியன் குடும்பம் எல்லாருமே ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அப்படி சேர்ந்தால் நல்லா இருக்காது, நம்ம பழனி வந்து சொந்த காலில் தனியாகவே இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க ரெட் கலர் ஆட்டை தட்டி விட்டு போங்க. தேங்க்யூ.